ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் மாதம்பட்டி ரங்கராஜோட திருமண பிரச்சனைகள் தற்பொழுது போய் கொண்டிருக்கும் நிலையில இன்னொரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது. அதாவது குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில ரொம்பவே அருவருக்கத்தக்க செயலை பண்ணியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது. அப்படி ரங்கராஜ் அவர்கள் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு அப்படின்றத முழு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இந்த ஒரு நிகழ்ச்சியில என்ன ஒரு பிரச்சனை தற்போது எழுந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்த்துடலாம். அதாவது குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில முதல் ஃபைனலிஸ்டாக இடம்பெற்ற சபனாவிடம் ரங்கராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வரம்பு மீறி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இவருடன் அந்த நிகழ்ச்சியின் கோமாளியான குரேசியம் சபனாவிற்கு எரிச்சலூட்டு மெசேஜ்களை இரவு நேரத்தில் அனுப்பியுள்ளார் அப்படின்றக்கான ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்குது. இதன் காரணமாகவே இந்த வார இறுதி எபிசோட்ல சபனா தனது வெப் சீரிஸ் ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க. அப்போது ரங்கராஜ் மற்றும் குரேசி இருவரையுமே சபானா அவாய்ட் பண்ணது நல்லாவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஷோவில் இருக்கும் பெண்களிடம் அன்பு என்ற பெயர்ல கட்டிப்பிடித்து கூத்தடிப்பது 80+ வார்த்தைகளை அதிகம் உபயோகிப்பதும் அதிகரிச்சுட்டு வருது. ரங்கராஜ் அவரோட இரண்டாவது திருமண சர்ச்சை மற்றும் சபனாவிடம் நடந்து கொண்ட விதம் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் ஒழுங்காக காமெடி செய்து வந்த குரேசி கூட செய்யக்கூடாத செயலை செய்து நட்பால் தன் பெயரை தானே கெடுத்துக் கொள்வதாக நெட்டிசன்கள் பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியோட இறுதி போட்டியில சபானா கலந்து கொள்ள தயக்கம் தெரிவிக்கும் நிலையில அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அவருடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா பரவிட்டு வருது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா, என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஓகே நண்பா, இந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.